பாத்தீங்கன்னா பொங்கல் வரப்போகுது. பொங்கல் அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது கரும்பு தான். அப்போ விவசாயிகள் கரும்புக்கான விலையை சரியா கொடுக்கலன்னு போராட்டம் பண்றாங்க. இதை பத்தின உங்க கருத்து என்ன? இந்த திமுக அரசு எல்லாரும் பாரபட்சமின்றி எப்படி அனைத்து தரப்பு மக்களோட வாழ்க்கையிலையும் விளையாடிட்டு இருக்காங்க, அத்தனை பேர் வயிற்றுலையும் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இந்த புது வருஷம் பிறந்துருச்சு. புது வருஷம் பிறந்த நாள்ல இருந்தே விவசாயிகள் உழந்தும் உழவே தலை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த தொழில் பண்ணிட்டு இருங்க, எந்த வேலை வேணா பண்ணிட்டு இருங்க, ஆனா அத்தனை தொழில்களுக்கும் தலையாயது அப்படின்னா அது உழவு தொழில் தான் அப்படின்னு நம்ம திருக்குறள் சொல்லுது. நீங்க எந்த தொழில் பண்ணாலும் உங்கள்கிட்ட எத்தனை கோடி ரூபாய் பணம் இருந்தாலும் எவ்வளவு தங்கம் இருந்தாலும் சாப்பிடுறதுக்கு என்ன வேணும்? சோறு வேணும்ல. அப்ப அந்த விவசாயிகள் அவங்க அந்த சேத்துல கால வைக்கலன்னா நீங்க எல்லாம் எப்படி சாப்பிடுவீங்க? அப்போ ரொம்ப ஒரு 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 குறைந்தபட்ச ஒரு ஒரு மனிதநேயம் இருக்கவங்க, ஒரு தார்மீக கடமை இருக்கிறவங்க நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த விவசாயிகளுக்கு என்ன செய்யணுமோ அதை சரியா செய்யணும் அப்படின்ற அறிவு கூட இல்லை அப்படின்னா என்ன மாதிரியான அரசு இது? நீங்க 2021 ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க? கரும்பு ஒரு டன்னுக்கு நாங்க 4000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க வாக்குறுதியா கொடுத்திருக்கீங்க. அப்ப எதுக்காக வாக்குறுதி கொடுக்குறீங்க? வாக்குறுதிகள் அத்தனையும் பொய்யா? மக்களை ஏமாத்துறதுக்காக என்ன வேணா வாய்ப்பு வந்து அடிச்சு விடலாம் அப்படின்றதுக்காக நீங்க வாக்குறுதி கொடுக்குறீங்களா?